நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட கடைசி மெகா ஹிட் படம் அப்படின்னா அது வந்து 2013 வருஷம் வந்த சிங்கம் 2 தான். அப்போது சூரரை போற்று ஜெய் பீம்லாம் என்ன கணக்குனா நமக்கே தெரிஞ்சது தான். அது என்ன தான் மெகா ஹிட் படங்களாக இருந்தாலும் கூட, இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் கூட, தேசிய விருதுகளை குவித்தாலும் கூட, அந்த படம் ஓடிடி தான் ரிலீஸ் ஆனதால் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட வசூல் வீரியம் வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதால் தான் 2013 வருஷம் ரிலீஸ் ஆன சிங்கம் 2 சொன்னோம். அதுக்கப்புறம் 24 சிங்கம் 3 எல்லாம் 100 கோடி வசூல் ஆனாலும் கூட சூர்யாவுக்கு அது மெகா ஹிட் படங்களாக அமையல. ஸோ அந்த குறை தொட்ட குறை விட்ட குறையாக இப்போவும் நீடிக்குது. இப்போது கங்குவா படத்தோட சறுக்கல் சூர்யாவை ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மும்பையிலேருந்து ஒரு சாணக்கியத்தனமான ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டாராம். சாணக்கியத்தனமான ஆளா சினிமாவுக்காக, அதுவும் சூர்யாவுக்காக. ஏன் எதுக்கு அப்படின்னா, இப்போ அரசியலில் எப்படி அரசியல் சாணக்கியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிரசாந்த் கிஷோர் லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னு அவர் தான். ஸோ அவர் மாதிரி சினிமாவுக்கும் ஒரு ஆலோசகர் தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு சூர்யா அவர்கள். அப்போ தான் நம்ம படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், சறுக்கலோ சரிவையோ சந்திக்காது அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவில் நம்ம மெயின் மீடியாவில் எப்படி பேசணும், அரசியல் கருத்துக்களை எப்படி பாலிஷாக சொல்லணும், இது போன்ற பல விஷயங்களையும் அவர் கைடு பண்ண போகிறாராம். எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தார்னா, நம்ம சல்மான் கான். சல்மான் பாய் ஒரு காலத்தில் வந்து தொன்று தொட்டு ஃப்ளாப்பு மேலே ஃப்ளாப்பு கொடுத்துட்டு இருந்தார். இவர் போய் தான் அவருடைய நடவடிக்கைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி, குறிப்பாக அவர் கேட்குற கதைகள் எல்லாம் இவரும் கேட்டு, எது நல்ல கதை, எது ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய கதை, எது மாஸ் கதை, எது தேரும் தேராதுன்னு பிரித்து மேய்ஞ்சதால தான் சல்மான் கான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி ஜொலிக்கிறாரு. கிட்டத்தட்ட சூர்யாவும் அவரை தான் கூப்பிட்டு வந்திருக்காராம். ஸோ இனி சூர்யா கேட்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் அவரும் சூர்யாவுடன் சேர்ந்தே கேட்பாராம். ஸோ அவர் எதை ஓகே சொல்கிறாரோ அதைத்தான் சூர்யா டிக் அடிப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த மும்பை பாலிவுட் பிரபலம் எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை சூர்யாவுக்கு வந்து கொடுக்க போகிறாரு, அவருடைய கைடன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு.